Hello folks, welcome back to Techie Tamil. நான் சுதர்ஷன். இந்த வீடியோல KDM அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து புதுசா லான்ச் பண்ணிருக்க KDM W1 UFO Pro Gamers அப்படின்ற ஒரு TWS Earbuds ஓட unboxing and review தான் வந்து பார்க்க போறீங்க. சோ இந்த earbuds கேமிங்காகவே டிசைன் பண்ணி லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லலாம். சோ நீங்க ஒரு ப்ரோ கேமரா இருக்கீங்க இல்ல கேம் வந்து அதிகமா விளையாடுவீங்க அப்படினா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first எப்போதும் போல அன்பாக்சிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸோட பேக்கேஜிங் பாத்தீங்க அப்படினா ரொம்ப டீசென்ட்டா வந்து பண்ணிருக்காங்க. பாக்ஸோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட்ஸ்ல எல்லாத்துலயும் வந்து பிராண்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட மாடல் நேம், ப்ராடக்ட்டோட இமேஜ் எல்லாமே வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் சம் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இப்போ வந்து பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணதுமே பாத்தீங்க அப்படினா நமக்கு ஒரு அக்சஸரீஸ் பாக்ஸ் இருக்கு. அதுக்கு அப்புறம் நமக்கு இயர்பட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அந்த அக்சஸரீஸ் பாக்ஸ்ல பாத்தீங்க அப்படினா ஒரு USB Type C கேபிள் இருக்கு. லெந்த் வந்து குட்டியா தான் வந்திருக்கு. பட் ஆனா நல்ல டியூரபிள் மெட்டீரியல் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் அடுத்ததா ரெண்டு டிஃபரண்ட் சைஸஸ்ல இயர் டிப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பட் எனக்கு பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது எந்த இயர் டிப்ஸ் வந்து இருந்துச்சோ அதுவே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்து செட் ஆச்சு. உங்களுக்கு சைஸ் வந்து டிஃபர் ஆகுது அப்படினா நீங்க வந்து எக்ஸ்ட்ரா இருக்க இயர் டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு அப்புறமா நமக்கு இயர்பட்ஸ் வந்து இருக்கு. இயர்பட்ஸோட கேஸ்க்குள்ள இயர்பட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இயர்பட்ஸோட கேஸ் பாத்தீங்க அப்படினா ரொம்ப சூப்பரா வந்து இருக்கு அப்படினு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பொறுத்தவரை. சோ இந்த இயர்பட்ஸோட பிசிக்கல் ஓரியன்ட் பாத்தீங்க அப்படினா இதோட டிசைனே வந்து கொஞ்சம் டிஃபரண்டா வந்திருக்கு. நார்மலா உள்ள இயர்பட்ஸ்லாம் பாத்தீங்க அப்படினா நம்ம அப்வர்ட்ஸ் ஓபன் பண்ற மாதிரி ஒரு வெர்டிகல் ஷேப்ல வந்து இருக்கும் இயர்பட்ஸோட கேஸ். சோ அது உள்ள வந்து இயர்பட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்க. இது பாத்தீங்க அப்படினா ஒரு ஹரிசாண்டல் ஸ்டாண்ட்ஸ்ல வந்து இருக்கு. அண்ட் இயர்பட்ஸோட ஃப்ரண்ட் சைடுல சார்ஜிங் இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்கு. சார்ஜிங் இண்டிகேட்டர்ஸ்க்கு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடுல ரெண்டு LED லைட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதோட டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படினு சொல்லலாம். சோ நம்ம வந்து ஓபன் பண்ணிட்டு இயர்பட்ஸ் வந்து எடுத்துட்டு மறுபடியும் ஒரு பிளேஸ் பண்ணோம் அப்படினா அந்த டைம்ல அந்த கிரீன் கலர் லைட் வந்து எரியுது. அண்ட் இயர்பட்ஸ் கேஸோட பேக் சைடுல பாத்தீங்க அப்படினா டைப் C கான போர்ட் வந்து இருக்கு. அண்ட் டவுன் சைடுல எதுவுமே வந்து இல்ல. அண்ட் அதர் சைட்ஸ்லயும் வேற எதுவுமே வந்து இல்ல. கேஸ் ஓபன் பண்ணோம் அப்படினா நமக்கு இயர்பட்ஸ் வந்து இருக்கு. கேஸோட டாப் சர்ஃபேஸ்ல நமக்கு LED இண்டிகேட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. சார்ஜிங் வந்து இண்டிகேட் பண்றதுக்கு. அண்ட் இந்த கேமிங் இயர்பட்ஸ்ல டச் சென்சார் வந்து இருக்கு. சோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து நீங்க டச் பண்ணியே வந்து பண்ணிக்கலாம். இதோட டோட்டல் வெயிட்னு பாத்தீங்க அப்படினா 44 கிராம்ஸ் வந்து இருக்கு. கேஸோட வெயிட் மட்டும் 36 கிராம்ஸ் வந்து இருக்கு. இயர்பட்ஸ் வச்சு டோட்டல் வெயிட் பாத்தீங்க அப்படினா 44 கிராம்ஸ் இருக்கு. ஈச் இயர்பட்ஸோட வெயிட் வந்து 4 கிராம்ஸ் வந்து இருக்கு. சோ ரொம்ப லைட் வெயிட்டா தான் வந்து இருக்கு. பிளாஸ்டிக்ல தான் வந்து மேட் பண்ணிருக்காங்க. சோ பில்ட் குவாலிட்டி பொறுத்தவரை நல்லா தான் வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் டிசைனுமே பாத்தீங்க அப்படினா ரொம்ப புதுசான டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட் ப்ளூடூத் பேரிங் அண்ட் கனெக்டிவிட்டின்னு பாத்தீங்க அப்படினா ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 வந்து கொடுத்திருக்காங்க. சோ லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். அப் டு 15 மீட்டர்ஸ் வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரை கனெக்டிவிட்டில எந்த ஒரு இஷ்யூமே வந்து இல்ல. அப் டு 60 ms லேட்டன்சி சப்போர்ட் வந்து இருக்கு. சோ கேமிங்க்கு இதான் ரொம்ப முக்கியம். லாக் இருந்துச்சு அப்படினா உங்களுக்கு கேமிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்கும். சோ அது வந்து இல்லாம வந்து பண்ணிருக்காங்க. சோ அது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் முக்கியமான விஷயம் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படினா இது என்னதான் கேமிங்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணாலுமே நம்ம நார்மல் யூசேஜ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். சோ அப்படி யூஸ் பண்றப்போ ஹை அண்ட் மிட் சவுண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க அப்படினா டாப் நாட்ச்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிளாரிட்டியுமே ரொம்ப சூப்பரா வந்து இருக்கு. பேஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து கொடுக்கல. ஒரு மீடியமான பேஸ் தான் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் கால் குவாலிட்டின்னு பாத்தீங்க அப்படினா இதுல குவாட் மைக்ரோஃபோன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நான் கால் பேசி டெஸ்ட் பண்ண வரைக்கும் கிளியரான அவுட்புட் வந்து கிடைக்குது. நம்மளோட வாய்ஸ்மே சரி அவங்களோட வாய்ஸ்மே நமக்கு வந்து கிளியரா வந்து கிடைக்குது. சோ ஃபைனலா இதோட பேட்டரி பேக்கப் அண்ட் சார்ஜிங் டைம்னு பாத்தீங்க அப்படினா இந்த இயர்பட்ஸ்க்கு 300 mAh கான பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. ஈச் இயர்பட்ஸ்க்கு 30 mAh கான பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவரால் ப்ளேபேக் ஹவர்ஸ் அவங்க கிளைம் பண்றதுன்னு பாத்தீங்க அப்படினா 12 ஹவர்ஸ் கிட்ட வந்து கிளைம் பண்றாங்க. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் அரௌண்ட் 10 ஹவர்ஸ் கிட்ட வந்து எனக்கு வந்து கிடைச்சிச்சு. 80% வால்யூம்ல வச்சு நீங்க வந்து கேக்குறீங்க அப்படினா அரௌண்ட் 10 ஹவர்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்கும். பிகாஸ் கேமிங் இயர்பட்ஸ் அப்படின்றனால அதுக்கு ஏத்த மாதிரி வந்து டியூன் பண்ணிருப்பாங்க. நார்மல் இயர்பட்ஸ்க்கும் இதுக்கும் வித்தியாசம்னு பாத்தீங்க அப்படினா சார்ஜிங் வந்து கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணையில் ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து கம்மியாக வந்து இருக்கும். 300 mAh பேட்டரி கெபாசிட்டி வந்து மற்ற இயர்பட்ஸில் ஒரு 12 ஹவர்ஸ் கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி கேமிங் இயர்பட்ஸில் 10 ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும். அவங்க கிளைம் பண்ணுறது இதில் 12 ஹவர்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் கிடைக்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 10 ஹவர்ஸ் தான் வந்து கிடைக்குது. அண்ட் சார்ஜிங் டைம்னு பார்த்தீங்க அப்படின்னா டைப் C போர்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் இருந்தாலும் 1.5 ஹவர்ஸ் வந்து எடுத்துக்குது. வெறும் 300 mAh வந்து பேட்டரி கெபாசிட்டி வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ இந்த இயர்பட்ஸில் மட்டும் இல்லை நிறைய இயர்பட்ஸில் வந்து டைப் C வந்து கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஆகிற மாட்டேங்குது. 1.5 ஹவர்ஸ் வந்து எடுத்துக்குது இயர்பட்ஸோட கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு. இதோட ப்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதோட டிசைன் வந்து சூப்பரா வந்து இருக்கு. LED லைட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. டச் வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகுது. கேமிங்க்கு லோ லேட்டன்சி சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷனும் வந்து இயர்பட்ஸ்லயே வந்து இருக்கு. ப்ளூடூத் பேரிங்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டாவே வந்து இருக்கு. ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 வந்து கொடுத்திருக்கனால இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சார்ஜிங் டைம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். அது மட்டும் தான் எனக்கு வந்து காண வந்து தெரிஞ்சு. பேட்டரி பேக்கப்பும் கூட கேமிங் இயர்பட்ஸ் வந்து கம்பேர் பண்றப்போ இதுல பெட்டரான பேட்டரி கெபாசிட்டி அண்ட் பேட்டரி பேக்கப் வந்து கொடுத்திருக்காங்க. அரௌண்ட் 10 ஹவர்ஸ் கிட்ட வந்து கிடைக்கிறது. கேமிங் இயர்பட்ஸ்ல
இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்டர் 1000 ருபீஸ்க்கு இது வந்து ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒர்த் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. இந்த இயர்பட்ஸ் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலுமே கீழே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க, உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படி ஆப்ஷன் கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான குவாலிட்டியான டெக் வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்ற வர உங்களிடமிருந்து விடைபெறும் சுவேஷன் ஃபார் டெக் தமிழ். நன்றி.